ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கல்ல, அது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா சுவையாகவும் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சண்டேவை. தேங்க்யூ. ப்ரான் பிரியாணி பண்ண போகிறேன் இன்றைக்கி. அதுக்கு ப்ரான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி அது நடுவில் இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு அதை மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் ஆகுது. அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய இது பாருங்கள், பூண்டு கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இன்க்ரீடியன்ட்ஸ் பூண்டு போட்டிருக்கிறேன்னா, அப்புறமே இஞ்சி 2 துண்டு போட்டிருக்கிறேன்னா, அப்புறம் ஒரு வெங்காயம் போட்டிருக்கிறேன்னா, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் போடணும். அப்புறமே கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இது யாரை பார்த்து செய்கிறேன்னா, மெட்ராஸ் சமையல் பார்த்து தான் செய்கிறேன். ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. நான் என்னோடய ஸ்டைலில் செய்கிறேன். இதுதான். அதுக்கப்புறம் 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயம் இது இல்லை. அதுக்கப்புறம் புதினா கழுவுறதுக்கு போட்டு வச்சுருக்கிறேன். இதுதான் என்னோடய இன்க்ரீடியன்ட்ஸு. ரைஸ் ஊறிட்டுருக்குது, தண்ணி ஊற்றி 1 டம்ளர் ஊறிட்டுருக்குது. இது 300 கிராம் ப்ரான். சரிங்களா? ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். பண்ணுறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ. ஒரு 2 பட்டை, எண்ணெய், நெய் ஊற்றிருக்கிறேன். ப்ரான் பிரியாணி பண்ண போகிறேன். பாருங்கள். இதில் ஒரு அன்னாசி முக்கு, ஒரு மராட்டி 2 முக்கு, கடல் பாசி, பிரியாணி இலை, இது ரோஜா முக்கு, சோம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டேன். பூவாக வச்சுருக்கிறேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கரம் மசாலா, வெங்காயம் போட்டு நல்லா வறுத்து, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், தக்காளி போடு, அந்த தொக்கு பழத்துக்கு வந்துடணும். இப்போ எங்கள் அக்கா அனுப்பிச்ச பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் போடுறேன். அப்புறமே பார்த்துட்டு பத்தலைன்னா போடுவேன். இந்த சமயத்துலேயே உப்பு போட்டுருணும். உப்பு கொஞ்சம் இது ப்ரானுக்கும் போட்டு வச்சுருக்கிறேன். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். வச்சுருக்கிறேன், அதை அப்படியே போடுறேன். கொத்தமல்லி தழை. இது இந்த கேஸ் சீக்கிரமாக இதாக ப்ரான் நல்லா பண்ணிக்கிறேன். ஏன்னா இது தொக்கு மாதிரி ஆகணும். அதுக்கு ப்ரான் ரொம்ப கெட்டியாகிடும். அதனால் கொஞ்சம் சீப் போடுறதுன்னா போடுங்க. நான் மெட்ராஸ் சமையலில் பார்த்து செய்கிறேன். அரிசி எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. அதே அளவு தண்ணி தான் ஊற்றுவேன். வேணுங்கிற மாதிரி தோணுது. அதனால கொஞ்சம் நான் பெப்பர் போடுறேன். தண்ணி அதே அளவு தண்ணி, இன்னும் கொஞ்சம் வேணால் வச்சுக்கோங்க. இவ்வளோ தண்ணி, அவ்வளோதான். அப்படியே பிடிக்குது, அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. இந்த சமயத்தில் நெய் முதலே ஊற்றிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் மேலாக ஊற்றுறேன். பாருங்க, நல்லா கொதிக்குதா. கொஞ்சம் அரிசி கொஞ்சம் இதான உடனே தான் நான் எப்பயுமே 3 சொல்லுவேன். டக்குன்னு 2 விசில் வந்துடும். அதனால் பாருங்க, அரிசியும் இந்த தண்ணியும் கொஞ்சம் ஒரு மாதிரி சேர்ந்த மாதிரி வரணும். அதுக்கப்புறம் தான் மூடி போட்டு மூடணும். உப்பு கொஞ்சம் போடுறேன்.
நல்லா நீட்டமாக வருங்க பாஸ்மதி ரைஸ். தண்ணி ஊற்றினோன்னா உடனே மூடிடக்கூடாது. கொஞ்சம் அது ரெண்டும் நல்லா ஈக்குவல் பதத்துக்கு வரப்போ தான், அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்றுங்கிற அந்த ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும். அரிசி ஊடினோடனே போட்டாலும் போடலாம், பட் அடி பிடிச்சிடும். அடியில் போய் அப்படியே அரிசி தங்கிடும் இல்லைங்களா, அதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும் பண்ணுறது. இல்லைன்னா சும்மா மூடி வச்சுட்டு கூட திறந்து பார்க்கலாம். விசிலே போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக வருது நெருப்பு. மூடிடுறேன். பாருங்க, இப்போ தான் தண்ணி வருது பாருங்க, ஆயில் வருது, ஆயில் வருது. இப்போ வெயிட் பண்ணுறேன். 2 விசில் வச்சோன்னே ஆஃப் பண்ணி எடுத்துடுவேன். அதே அடுப்பில் 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பில் இருந்து எடுத்துடணும். அடுப்பு மேலேயே வைக்கிறதுனா 3 விசில், 1 விசிலுக்கு அடுப்பு மேலே வைக்கணும். இப்போ 2 விசில் விடுறதுனால எடுத்து வச்சுடுவேன். அவ்வளோதான். தேங்க்யூ. ஃபிஷ்ஷு உங்களுக்கு 2-3 தடவை இது கலந்து காமிச்சிருக்கனால இது போடல. மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் பிரியாணி இது மீன் மசாலா பவுடர் எங்கள் அக்கா கொடுத்தது, அதையும் போட்டு எண்ணெய் ஊற்றி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு கலந்து வச்சுருக்கிறேன். இதுதான் ஃப்ரை பண்ணி போகிறேன். ப்ரான் பிரியாணி பண்ண போகிறேன். தேங்க்யூ. நான் அதுக்குள்ளே ஆன் பண்ணல, கட் பண்ணி எடுக்கிறேன். அதனால் இன்னொரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டேன். இதை ஆஃப் பண்ணிட்டேன். இதை ஆஃப் பண்ணியாச்சு கேஸை. அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே ஸ்லோவாக அது கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இருந்துட்டு அப்புறம் மேலே எடுத்து வச்சுடுவேன். சரிங்களா? தேங்க்யூ. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, கரெக்டாக அடியெல்லாம் பிடிக்காம எல்லா அளவு கரெக்டாக வச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரான் பிரியாணி, ஃபிஷ்ஷு, பச்சடி. இன்றைக்கி தான் வந்து பிரியாணிக்கு வந்து முட்டை போடாமல் சாப்பிட போகிறேன். இதான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா ஃபிஷ் இருக்கிறதுனால முட்டை போட்டுக்கல. தேங்க்யூ. வாங்க சாப்பிட்லாம்.